1300 வருஷத்துக்கு முன்னாடி பல்லவர்கள் கட்டின ஒரு பழமையான கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். சென்னையிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டரில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடியதான் மகாபலிபுரம். பறந்து விரிஞ்சு கிடக்கிற இந்த வங்காள விரிகுடா கடற்கரையில் பல்லவர்கள் கட்டின இந்த கோயிலில் சிற்பங்களை எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். இது பல்லவர்களுடைய சிற்ப கலைநயங்கள் அப்படின்னே சொல்லலாம். இங்கே கடற்கரை கோவில், அர்ஜுனன் தபசு, கிருஷ்ணன் வெண்ணெய்ப்பந்து, உலகனேஸ்வரர் கோவில், குகை கோவில், குடைவேறு கோவில்னு எக்கச்சக்கமான கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள்னு பல்வேறு கோயில்களை இங்கே கட்டியிருக்காங்க. ஹலோ கைஸ், நான் உங்கள் விக்கி. இன்னைக்கு பைக் எடுத்துகிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் மகாபலிபுரம் போகலாம் அப்படின்னு நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னைக்கு தாம்பரத்துலேருந்து இங்கேருந்து செங்கல்பட்டு வழியாக திருக்கழுக்குன்றம், மாமல்லபுரம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்களும் அப்படியே பிளான் பண்ண மாதிரி 9 மணிக்கு பைக் எடுத்துகிட்டு நாங்களும் கிளம்பியாச்சு. எனக்கு எப்போவுமே இந்த பைக் ட்ராவல் அப்படின்னாலே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதுவும் இந்த இயற்கைக்குள்ளே அந்த ஒரு பழமையை தேடி அப்படி போகிறோம் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் கழித்து செங்கல்பட்டு போகிற வழி முழுக்க நிறைய மரங்களாக இருந்துச்சு. அந்த ஃபுல்லாக பார்க்கவே ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே ட்ராவல் பண்ணி நாங்கள் செங்கல்பட்டையும் ரிசீவ் பண்ணிட்டோம். அடுத்து அங்கே அப்படியே ஒரு டீ சாப்பிட்டுட்டு நாங்கள் திருக்கழுக்குன்றம் போகலாம் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி அப்படியே பெட்ரோலுமே ஃபில் பண்ணிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். போகிற வழி முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விவசாய நிலங்களாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்களும் எங்கேயுமே பைக்கை ஸ்டாப் பண்ணாமல் டைரெக்டாக மாமல்லபுரம் பக்கத்தில் வந்துட்டோம். நியர்பை நாங்கள் போய்கிட்டு இருக்க இந்த லொக்கேஷன்லேருந்து மாமல்லபுரம் 1 or 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். பார்க்கவே ஒரு நல்லா இருந்துச்சு. மேலே போர்டுமே இருந்துச்சு மாமல்லபுரம் அப்படின்னு போட்டு. பக்கத்தில் வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பனைமரங்களுக்கு நடுவில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா மலையோடைய உச்சியில் லைட் ஹவுஸுமே இருந்துச்சு. ஊருக்குள்ளே என்ட்ராகும் போதே நிறைய சிற்பங்கள், பழமையான பொருட்கள்லாம் பார்க்க முடிஞ்சுது. இந்த கடற்கரை கோயிலை பார்க்குறதுக்கு உள்ள என்ட்ரி ஃபீஸாக ஒரு 40 ரூபா பே பண்ணுவாங்க. நீங்கள் பே பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா கடற்கரை கோயிலில் சிவன், விஷ்ணு அப்படின்னு 2 பேருக்குமே சன்னதிகள் அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலை 8th செஞ்சுரியில் இந்த பகுதிகளை ரூல் பண்ணிக்கிருந்த 2ஆம் நரசிம்மவர்ம பல்லவன் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காரு. இந்த கோயிலை கட்டும்போது 7 கோயில்கள் இதே மாதிரி இருந்ததாகவும், கடல் சீற்றங்களுக்கெல்லாம் உள்ளாகி அது அழிஞ்சு போனதாகவும், இப்போ மீதம் இந்த ஒரு கோயில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய வெளிநாட்டு பயணிகள் அவங்களுடைய பயண குறிப்புகள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆங்கிலேயர்கள் காலகட்டங்கள்லாம் இந்த ஒரு கடற்கரை ஒரு துறைமுகமாக, ஒரு கலங்கரை விளக்கமாகவே செயல்பட்டு இருந்தது. இங்கேருந்து தான் வணிகங்கள் நடந்ததாகவும் நிறைய தகவல்கள் இங்கே இருக்குது. நீங்கள் இந்த கோயிலுக்கு ஏர்லி மார்னிங்கே வந்தீங்க அப்படின்னா சன்ரைஸ் ஆகப்போ நல்ல ஒரு வியூ இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கும் செம்மையாகவே இருக்கும். அடுத்து நாங்கள் போன இடம் தான் கிருஷ்ணனுடைய வெண்ணெய்ப்பந்து. அதென்ன கிருஷ்ணனுடைய வெண்ணெய்ப்பந்து அப்படின்னு கேட்கும்போது, இது கிருஷ்ணன் வெண்ணெயை திருடி சாப்பிட்றதுனால இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. முதலாம் நரசிம்மவர்ம பல்லவன் இந்த பாறையை உருட்ட ட்ரை பண்ணியிருக்காரு, ஆனால் முடியலை. அப்புறம் சென்னையுடைய ஆளுநராக இருந்த ஆர்தர் அப்படின்றவர் 7 ஆணைகளை வச்சு ட்ரை பண்ணியிருக்காரு, அவராலையும் முடியலை. நூல் அளவு கூட அசையாமல் இருந்திருக்கு அந்த பாறை. இது ஒரு மிஸ்டீரியஸாக தான் இருந்திருக்கு. அப்படி நாங்களும் அப்படியே அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள், கோயில்கள், சின்ன சின்ன கோயில்கள்லாம் நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் இங்கே உள்ளே போகிற டயத்துக்கு நல்லா வெயிலுமே அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நாங்களும் விறுவிறுன்னு நடைய கட்ட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் நடந்து போயிட்டே இருக்கிறப்ப எனக்கு ஏதோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் வந்த ஃபீல் தான் இருந்துச்சு. இதுவுமே அந்த மலைகள், அந்த மரங்கள்லாம் இருக்குது. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாறைகளை குடைஞ்சு கட்டப்பட்ட இந்த குடைவரை கோயில்கள்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முடிவுறாமல் ஒரு பாதியிலே ஸ்டாப் பண்ணியிருந்த அப்படி தான் அவங்க கட்டியிருந்தாங்க. அடுத்ததான் நாங்கள் போனது ராயகோபுரம். இந்த ராயகோபுரம் விஜயநகர ஆட்சி காலகட்டங்களில் கட்டப்பட்ட ஒரு முடிவு பெறாத ராயகோபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராயகோபுரத்துக்குள்ள நிறைய ஒரு நுணுக்கமான சிற்பங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியும். உள்ளே போய் அந்த ஒரு பாம்பு வடிவிலான நெளிஞ்சு வளைஞ்சு நம்மளுடைய தமிழர்கள் கட்டிய நிறைய கோயில்களில் யாழியை பார்க்க முடியும். அதுவும் நுணுக்கமான கலைகளில் யாழியை செதுக்கிட்டு தான் இருக்காங்க. யாழி அப்படின்ற ஒரு உயிரினம் உண்மையிலே இருந்துச்சா இல்லையா அப்படின்றத இன்னும் ஒரு சொல்லப்படாத ஒரு மர்மமாக தான் இருக்குது. எல்லா சிற்பங்களையும் குடைவேறு கோயில்களையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு அப்படியே நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த லைட் ஹவுஸை நோக்கி 2 பாறைகளுக்கு நடுவில் ஒரு சின்ன பாதை இருந்துச்சு அந்த கலங்கரை விளக்கத்துக்கு போகிறதுக்கு. இந்த உலங்கனேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லப்படுற உலைக்கண் ஈஸ்வரர் இந்த கலங்கரை விளக்கம் மகிஷாசுரமர்தினி அப்படின்ற குடைவரைக்கு மேலே தான் இது அமைஞ்சிருக்கு. இந்த மகிஷாசுரனி குடைவரை கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் துர்க்கை போர் செய்கிற மாதிரியான காட்சிகளும், மறுபக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் யோக நித்திரையில் இருக்கிற மாதிரியான காட்சிகளும் இங்கே செதுக்கியிருக்காங்க. அடுத்ததாக சிவனுடைய நெற்றிக்கண்ணை குறிக்கக்கூடிய உலைக்கண் ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய கலங்கரை விளக்கத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். இந்த கோவிலிருந்து தான் கப்பல்கள் வர்றதை பார்க்கறதுக்காக கலங்கரை விளக்கமாக அமைச்சிருக்காங்க. இங்கேருந்து ஒரு 360 டிகிரிக்கு ஒரு வியூவை நம்மளால் பார்க்க முடியும்.
ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வியூ அழகாகவே தெரியும். நம்ம நாட்டுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரூல் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த கலங்கரை விளக்கத்தை புதுசாகவும் அமைச்சிருக்காங்க. இங்கேருந்து அப்படியே சுற்றி பாருங்கள், எவ்வளோ அழகாக இந்த காட்சிகள் எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். உண்மையாகவே எவ்வளோ கலைநயம், எவ்வளோ இயற்கையை நேசிச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்திருக்கு. நாங்களும் அப்படியே அந்த பாறைகளில் உட்காந்து அந்த ஃபுல் வியூவையும் பார்க்கும்போது அப்படியே மனசே அமைதியான மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. ரொம்பவே அங்கிட்டிருந்து அடித்த காற்றுமே ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. நிறைய பேர் இந்த 360 டிகிரி வியூவில் இருந்துக்கிட்டு அந்த கலங்கரை விளக்கத்தை பார்த்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பழமையான விஷயங்களை நம்ம நேரில் போய் பார்க்குறது ஒரு மிகப்பெரிய ஒரு வியப்பாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாமல் இந்த மாதிரியான பாறைகளை குடைஞ்சு சிற்பங்கள்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்றது கற்பனைக்கே ஒரு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்குது. அந்த சிற்பங்களும் பார்க்கவே ஒரு வியப்பாக இருக்குது. பல்லவர்களுடைய கலைகளை பார்க்க பார்க்க எனக்கு இன்னும் வியப்பில் தான் ஆழ்த்திக்கிட்டே இருக்குது. நிறைய பாறைகளில் ஆங்காங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய குடைவரை கோயில்களாக இருக்கட்டும், புடைப்பு சிற்பங்களாக இருக்கட்டும், எல்லாமே முடிவுறாத நிலையில் தான் இங்கே இருந்துகிட்ருக்கு. பல்லவர்கள் சிவனுக்காக வேறு வேறு உருவங்கள்லையும் பல்வேறு சிற்பங்களையும் செதுக்கி வச்சுருக்காங்க. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படிக்கட்டுகளோட ஒரு தொட்டி ஒன்று வச்சுருந்தாங்க. இது என்ன தொட்டி அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து வெண்ணெய் கடைகிறதுக்கான ஒரு தொட்டியாக எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு ஆள் கிட்டத்தட்ட ஒரு 3/4 ஆள் மட்டத்துக்கு இருக்குது. பல்லவர்கள் கட்டிய கோயில் சிற்பங்கள்லேருந்து என்னுடைய வியப்பு இன்னுமே ஒரு வெளியே வரல. அவ்வளோ வியப்பாக இருக்குது இந்த சிற்பங்களை பார்க்கும்போது. இது எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு அடுத்த ஒரு பிளேஸுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, பாறையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யானையோடைய உருவத்தை செதுக்கியிருக்காங்க. அதில் ஒரு குட்டி யானை, ஒரு மயில், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரங்கு அப்படின்ற ஒரு சிற்பங்கள்லாம் செதுக்கியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு அடுத்த பிளேஸுக்கு வந்தாச்சு. இதுதான் அர்ஜுனன் தபசு. மகாபாரதத்துடைய கதையில் அர்ஜுனன் சிவபெருமான்கிட்ட பாசுபத அஸ்திரம் பெறுவதற்காக கடுமையான தவபுரிந்த நிகழ்வை தான் இதை முழுமையாக செதுக்கியிருக்காங்க. இந்த அர்ஜுனன் தபசு தான் உலகத்திலே ஒரு திறந்த வழி பாறையில் செதுக்கின ஒரு சிற்பம் அப்படின்னு சொல்லி யுனெஸ்கோவுமே அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. இந்த அர்ஜுனன் தபசுக்கு பக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரங்கு வந்து பேன் பார்க்குற மாதிரியான ஒரு காட்சியை சிற்பமாகவே வடிவமைச்சிருப்பாங்க. இது ஒரு சிற்பத்தோடைய உயிரோட்டமாகவே இருக்குது. அடுத்த இடம் கோவர்தன் கிரிதாரி. இந்த இடத்த கிருஷ்ணன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரும் மலையிலேருந்து பாதுகாக்கிறதுக்காக யாரை அப்படின்னா 1000 குல மக்களையும் பசுக்களையும் பாதுகாக்கிறதுக்காக இந்த மண்டபத்தில் அந்த காட்சியை வந்து அமைச்சிருப்பாங்க. கிருஷ்ணன் வந்து தன்னுடைய கையால் குடையை பிடிச்ச மாதிரியானது. ஒரு ஆயர் வந்து பசுவிடம் பால் கறக்கிற மாதிரியான காட்சியும், அந்த பசு தன்னுடைய கன்றை தன்னுடைய நாக்குனால் தடவி கொடுக்குற மாதிரியான காட்சிகளும் இங்கே அருமையாகவே சிற்பங்களை செதுக்கியிருப்பாங்க. ஒரு பசு உயரமான ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிற மாதிரியான ஒரு காட்சியும் இங்கே வந்து சிற்பமாகவே வடிவமைச்சிருக்காங்க. இந்த எல்லா சிற்பங்களையும் பார்த்த ஒரு வியப்பில் நானும் அப்படியே நடக்க ஆரம்பித்தேன். புத்தகங்களில் படித்த நிறைய விஷயங்களை நேரில் பார்க்கும்போது நமக்கு நிறைய விதமான அனுபவங்கள் கிடைக்குது. அதனால் இந்த ஒரு அனுபவத்தோடு என்னுடைய பயணத்தை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு பயணத்தில் நம்ம சந்திப்போம்.